இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இப்பெல்லாம் வந்து லாஜிக் பேசி வாதாடுவாங்க. வாதாடுறதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு லாஜிக்கலான வந்து ஒரு என்னென்ன கேட்டிங்கன்னா, இதை பற்றின ஒரு கிளாரிட்டியை, இதை பற்றின ஒரு தெளிவை. பிக் பாஸ் 7 தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் 4th பிளேஸ்ல இடம் பிடிச்சி வெளியேறிட்டாரு. இவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தனக்கான ஆதரவு பார்த்து ரொம்பவே வந்து ஆச்சரியப்பட்டதா வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, தினேஷ் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள இருக்கும்போது பல முறை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு, நான் என்னோட ஒய்ஃபுக்காக தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன், நானு அவங்க எனக்கு ஆதரவு தராங்களா இல்ல நான் இதை விட்டு வெளியே போனதும் அவங்க என் கூட சேருவாங்களா அந்த ஒரு எதிர்பார்ப்புல தான் நான் வந்து இதுக்குள்ள வந்திருக்கேன் நானுன்ட்டு பல முறை வந்து சொல்லியிருப்பாரு. ஆனா அவர் வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவர் நினைச்சதை விட தலைகீழ வந்து மாறி இருக்குன்ட்டு அவருக்கு புரிஞ்சிருக்கு. காரணம் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு இவருக்கு அகைன்ஸ்டா தான் பல விஷயங்களை பேசியிருக்காங்களே தவிர இவருக்கு சப்போர்ட்டா எதுவும் பண்ணல. அண்ட் இவர் கூட சேர மாட்டேன், டிவோர்ஸ்க்கு வந்து ரெடின்னு சொல்லி பல விஷயங்களை வந்து நடுவுல சொல்லியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் இப்ப இவர் பார்த்ததும் கண்டிப்பா அதிர்ச்சி ஆகியிருப்பாரு. சோ அவர் நினைச்ச விஷயம் வந்து நடக்கலன்னு தெரிஞ்சு வருத்தப்படாம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகணும்னு கண்டிப்பா நம்ம எல்லாரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு ஆதரவா இருப்போம்.